அப்ப இவே காசை வேஸ்ட் ஆக்கணும்னு இப்படி கண்டுபிடிச்சிட்டேன் காப்பட் போடுறது போயிட்டு தான் முடிச்சு விடலாம். அப்ப இது இப்படியே போக வேஸ்ட் பண்ணி மக்கள் இல்ல வெள்ளிக்கிழமை செய்யணும்னா நீங்க காலமே ஜியோ எடுத்து வச்சிருக்கோம். மீட்டிங் வரைக்கும் பிசிக்கல் ப்ரோக்ரஸ் சுமார் 5 வட்டி மட்டும் போட்டுறோம். எனக்கு போடே கேட்டு சுமார் போய் 12 கிலோமீட்டர் போடுறதா நான் போறோம். இந்த ஸ்லைட் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் போடுறீங்க? எல்லாமே காப்பட்டா போடுறீங்க? எல்லா காப்பட்டும் கான்கிரீட் ரோட் கால் பண்றது டெண்டர் 50 அந்த முன்னேற்றம் சைவரா இருக்கு. 4 மாதம் போயிட்டு எல்லாம் சைவர் போட்டுருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுக்கு இப்போ டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு வந்து வர இந்த 56 மில்லியனை தவிர்த்து திருப்பியும் இன்னொரு 10 மில்லியன் பாஸ் பண்ணியிருக்கு. நேரடியாக கழிச்சு நான் ஓகேன்னு சொன்னேன். சாவச்சேரி மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது, கருத்துறை இன்ஃபார்ம் பண்ணப்படல. எனக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கேனாலும் காசு செலவழிச்சாச்சு. நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து நாங்கள் டிராக்டரில் லொரியில எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தது. ஆனால் இங்கே காணல தர மாட்டீங்களா? இந்த அஜெண்டா இந்த விஷயங்கள் கூட்ட அறிக்கைகள் அப்படி தந்தா அவருக்கு பார்த்துக்கிட்டு வரலாமே. நாங்கள் மேசைக்கு வந்த அப்புறம் யாருக்கு கூட்டாரிக்கு சார் நாங்கள் 2 கிழமைக்கு முதலே மெயில் பண்ணிட்டோம் சார். அது மற்ற விஷயங்கள் இப்போ உள்ள ஒதுக்கீடுகள் அதுகளை பார்த்து வர்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் வந்து டக்கண்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு பார்த்து அப்படி பேசுறது உங்களோட. நீங்கள் ஒரு 2 நாள் முன்னுக்கு தந்தா சரியோ பொடியோ நாங்கள் பார்த்துட்டு பிரசன்டேஷன் நேற்று இமெயில் பண்ணிருந்தீங்க. நாங்கள் என்ன சார் இப்போ கூட்ட குறிப்பு நாங்கள் 2 கிழமைக்கு முதலே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ப்ரெசன்டேஷன் உண்மையாக நாங்கள் நேற்று தான் இதை நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணினாங்க. ஏன்னா அதான் ஃபைனலைஸ் பண்ணாங்க நேற்று தான். அப்போ அதுக்கு பிறகு தான் அனுப்பினாங்க. நாங்கள் வேணும்னா ஒன்று சேரோம் டிராஃப்ட் நாங்கள் முதலே செய்திருவோம். அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்குரிய காலம் இருக்கிறபடியால் நாங்கள் டிராஃப்ட் ப்ரெசன்டேஷனை வெளியாக அனுப்புகிறோம். டிராஃப்ட் அனுப்புகிறோம். அதில் சில திருத்தங்கள் ஃபைனலில் வரும். செய்யலாம். கூட்டறிக்கை ஒரு ஆள் முன்மொழிந்து ஒரு ஆள் வழிமொழி. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் முன்மொழிய வழிமொழியோர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வழிமொழிய கூட்டறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். அடுத்தபடியாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்கள். அந்த வகையிலே முதலாவதாக முள்குடியேற்ற அலகு மாவட்ட செயலகத்தினால் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள். அதில் முதலாவதாக மின்சார இணைப்பு செயற்திட்டம். இதனுடைய நிதி மூலம் வந்து நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு பிரதேச செயல பிரிவுகள் அதில் 15 பிரதேச செயல பிரிவுகளும் காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இதில் மொத்தமாக 30.98 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இதில் ஏற்கனவே பிரதேச செயலாளரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகளின் அடிப்படையிலே 1243 புதிய இணைப்புகள், அதே மாதிரி நகர்த்தல் வந்து 231 கோரிக்கைகள் கிடைக்கப்பெற்றன. தற்போது அமைச்சிடமிருந்து அனுமதி கிடைக்கப்பெற்ற இணைப்புகளாக புதிய இணைப்புகள் 765, நகர்த்தலுக்காக 226 அமைச்சிடமிருந்து அனுமதி கிடைக்கப்பெற்றிருக்கு. பயனாளிகள் பட்டியலுக்குரிய அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. இல்லை, மிகுதி கிடைக்காதக்குரிய காரணம் இந்த மாஸ்டர் லிஸ்ட் இன்னொன்று ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு பிரதேசால அனுப்பப்பட்டிருக்கின்றது. அப்போ அமைச்சு வந்து அந்த மாஸ்டர் லிஸ்ட்டில் இருக்கிற ஆக்களை மட்டும்தான், அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் திருமணம் செய்த அந்த அவர்களுக்குரிய பட்டியலை தான் அனுமதிச்சிருக்கின்றது. ஆகவே ஏனையவர்களுக்கு இந்த திட்டத்துக்கு மூலம் வழங்க முடியாமல் இருக்கின்றது. இதன் மூலம் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் திருமணம் முடித்த அந்த மாஸ்டர் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாரும் மின்சார விநியோகத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இது மீள்குடியேற்ற அலகினாலே வீதிகள் புனரமைப்பிலே மில் வீதி புனரமைப்பு வளலாய் கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவு 2.55 மில்லியன் ரூபாய். நெசவு சாலை முதலாவது வீதி புனரமைப்பு வளலாய் கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவு 0.57 மில்லியன் ரூபாய். நெசவு சாலை 2வது வீதி புனரமைப்பு வளலாய் 1.68 மில்லியன் ரூபாய். ராக்கை வீதி முதலாவது ஒழுங்கை வளலாய் 0.715 மில்லியன் ரூபாய். மடுமாதா வீதி வளலாய் 4.33 மில்லியன் ரூபாய். கொச்சாட்டி வீதி புனரமைப்பு 3.37 மில்லியன் ரூபாய், இதுவும் கோப்பாய் பிரதேச பிரிவு. கப்பரை வீதி புனரமைப்பு வளலாய் 5 மில்லியன் ரூபாய்.
மருதங்குளம் மன்னங்குறிச்சி 3 மதகு அமைத்தலும் வீதி புனரமைத்தலும் தென்மாராட்சி பிரதேச செயலர் பிரிவு 35 மில்லியன் ரூபாய். வரணி குடத்தனை வீதி மேம்படுத்தல் தென்மாராட்சி பிரதேச செயலர் பிரிவு 35 மில்லியன் ரூபாய். மாங்கொல்லை வைரவர் கோயில் வீதி புனரமைத்தல் தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவு 5.5 மில்லியன் ரூபாய். வீதி புனரமைப்புகளுக்காக மீள்குடியேற்ற அலகினாலே நகர அபிவிருத்தி அமைச்சினூடாக 93.72 மில்லியன் ரூபாய் வீதி புனரமைப்புக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த மீள்குடியேற்ற அலகாலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டத்தின் கீழ் மானிய அடிப்படையிலான புதிய நீரிணைப்புகளை வழங்குதல் என்ற செயற்திட்டத்தின் கீழ் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சினுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினூடாக வேலனை யாழ்ப்பாணம் நல்லூர் தெல்லிப்பளை கோப்பாய் சாவைச்சேரி கரவட்டி பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே 4875 பயனாளிகளுக்கான இந்த இணைப்புகள் மானிய அடிப்படையிலான புதிய நீர் இணைப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன. இதனுடைய மொத்த மதிப்பீடு 72.151 மில்லியன் ரூபாய். அடுத்தபடியும் சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அதிலே அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களிலே தொழில்முறை வழிகாட்டல் அதிலே 0.84 மில்லியன் ரூபாய். தொழில்முறை பயிற்சி 5.87 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. திறன் மேம்பாட்டு திட்டத்திற்காக 0.95 மில்லியன் ரூபாய். அதேபோன்று ஆரோக்கிய உணவகம் காரநகர் கரவட்டி உடுவில் யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேச செயலர் பிரிவுக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் வீதம் 4 மில்லியன் ரூபாய் மொத்தமாக 11.67 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்தினாலே திட்டங்கள் அமல்படுத்துவதற்காக அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் அனுமதிக்காக நல்ல தண்ணீர் குள வாய்க்கால் புனரமைப்புக்கென 750 மீட்டர் நீளமான வாய்க்கால் 2,18,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்கு ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்காக அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினூடாக ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிகட்டுவான் இறங்குதுறை பகுதியில் சுகாதார வசதிகளை மேம்படுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் 28.36 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இதிலே ஆண்களுக்கான மலசல ஊடம் 2, பெண்களுக்கான மலசல ஊடம் 2, மாற்றுத்திறனாளிகளுக்கான மலசல ஊடம் மற்றும் காத்திருப்பு பகுதி, விற்பனை நிலையம், பரிகரிப்பு தொகுதி, தண்ணீர் தாங்கி ஆகிய திட்டங்கள் ஆகிய நிர்மாண வேலைகளை மேற்கொள்வதற்காக இந்த 28.36 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியும் மத்திய அரசின் திணைக்களங்களினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற திட்டங்களுடைய முன்னேற்றம். அந்த வகையிலே முதலாவதாக பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் 14/7/2025 வரையான முன்னேற்றம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையிலே 56 மில்லியன் ரூபாய் இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. யாழ் மாவட்ட செயலகத்துக்கு மொத்தமாக 41 திட்டங்கள். 41 திட்டங்களிலே அதனுடைய முன்னேற்ற நிலை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுவரை நாங்கள் 10 திட்டங்கள் 100% பிசிக்கல் ப்ரோக்ரஸ், அதாவது பௌதிக முன்னேற்றத்தை காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே நாங்கள் 5.918 மில்லியன் ரூபாய் செலவீனமாக காட்டப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற கையில் உள்ள சிட்டைகள் பில்சின் கேண்டாக 6.646 மில்லியன் ரூபாய் காட்டப்பட்டு இருக்கின்றது. ஒரு நிமிஷம், இந்த இதுல என்னடா அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 56 மில்லியன் இருக்குது. அது தவிர தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னொரு 10 மில்லியன் இருக்குதா? அது ஒரு கன்ஃபார்ம் பண்றீங்களா? ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுக்கு இப்போ டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு வர இந்த 56 மில்லியனை தவிர்த்து திருப்பியும் இன்னொரு 10 மில்லியன் பாஸ் பண்ணியிருக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல. அப்படி எங்களுக்கு என்ன ஜப்னாவிலேயே நாங்கள் எடுக்கல. இந்த இது இதால எங்களுக்கு 93 லட்சம் வந்தது. 9.3 மில்லியன் வந்தது. அதுல 9 மில்லியன் பாவிச்சு கொண்டு மிச்சம் 3 மில்லியன் உங்களுக்கு தந்து நாங்கள். அது அடிஷன் டு தட் இன்னொரு 10 மில்லியன் ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வுகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்ற மாவட்டங்களில் கொடுப்படுது. இல்லை
யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு கிடைக்கப்பெற்றது பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் 56 மில்லியன் ரூபாய். அதற்கு மேலதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென்று எந்த நிதியும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த 56 மில்லியனை ஒருங்கிணைப்பு குழுவில் இதங்களை நாங்கள் வளமையாக வச்சா இதை விட இது தவிரவும் இருக்கான்னு கேட்குற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொடுக்கணும்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியுதானே கபினட்? இல்லை, இப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி இவ்வளவு தான் வடக்கு ஒதுக்கப்படுறது. முன்ன வந்து நாங்கள் கொடுத்தது அதை போனி லாஸ்ட் டைம் வந்து அது துண்டா கொடுத்துருந்தது 10 மில்லியன் அப்படி கொடுத்துருந்தோம். அப்படி எங்களுக்கு எடுக்கக்கூடிய எடுக்கல் வேண்டாம். அதை மட்டும் வேஜிஏக்களால நாங்கள் ஜிஏக்களால வேலையில் செய்யலாமான்னு தான் கேட்குறேன். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல குடிக்கணும்னா எங்களுக்கு கொடுக்கல கேட்குறேன். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்காங்க சொன்னவே ஒரு செக் பண்ணி பாருங்க. அப்படி என்ன அதை வந்து எடுக்கிறது இடைக்கால வரவு செலவு திட்டம் கொண்டு வந்ததுல வந்த அதுல 56 மில்லியன் இங்க நாங்க பிரிச்சது. பிறகு பட்ஜெட்ல வந்து ஜனாதிபதி சொன்னவர் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 10 மில்லியன் ஒதுக்கீடு செய்கிறார். அந்த ஒதுக்கீடு வந்துட்டு தான் அது அல்லது வர இல்லை வரை இன்றைய இந்த ஒருங்கிணைப்புகள் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருணாநாதன் இளங்குமரன், கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா ஆகியோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த கூட்டத்தை கொண்டு செல்லும். இதில் அடுத்த ஸ்லைட்ல இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே எங்களுக்கு 2 திட்டங்கள் மிகவும் ஒரு மந்தமான நிலையிலே அதனுடைய பௌதிக முன்னேற்றம் காணப்படுகின்றது. அது பாரம்பரிய உணவகத்தை ஆரம்பித்தல் என்ற அந்த திட்டத்தின் கீழ் 2 பிரதேச செயலாளர் பிரிவு சாவச்சேரி மற்றும் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே இந்த திட்டம் வந்து எங்களுடைய இந்த 56 மில்லியனிலே நாங்கள் விரைவாக இந்த திட்டத்தை முடிப்பதற்கு இந்த 2 திட்டங்களும் கொஞ்சம் தாமதமான நிலையில் காணப்படுகின்றன. சாவச்சேரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே முதல் ஒரு லேண்ட் ஒன்று எடுத்திருந்தா அந்த லேண்ட் தர மாட்டேன்னு சொல்லி சொன்னபடியா, அந்த பூங்காவோட இருக்கிற லேண்ட் தர மாட்டேன்னு சொன்னபடியா வேற ஒரு லேண்டுக்கு மாத்திரன்னு சொல்லி டிலே பண்ணப்படுதுன்னு சொன்னவே. மற்றொரு காக்குகள் உங்க பருத்துத்துறை பருத்துறை ரெண்டும் வந்து என்னென்னு கேட்டால் இப்போ இந்த அமாச்சியில் வந்து 2லேயுமே இடம் மாற்றம் செய்ய வேண்டி இருந்தது. அப்போ சாவகச்சேரி நாங்கள் நேற்று பிரதேச தொடர்பத்தில் அந்த ஏற்கனவே இப்போ புதிய இடத்துல அது ஆரம்பிக்கிறோம். அதே போல் பருத்தித்துறையிலையும் புலோலி பகுதியில் பிரதான வீதியில் அந்த இடம் எடுத்திருக்குன்னு சொல்லி அப்போ எங்களுக்கு என்னென்ன இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை என்றபடியால் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஒருங்கிணைப்புக்கு அந்த இடம் மாற்றத்துக்குரிய அனுமதி அந்த தந்தால் நாங்கள் அதில் என்னோட நேரடியாக வச்சு நான் ஓகேன்னு சொன்னேன். சாவச்சேரி மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது, பருத்துறை இன்ஃபார்ம் பண்ணப்படல. எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கேனாலும் காசு செலவழிச்சா சரி இல்லை. எங்களுக்கு என்ன சரியான இடமான்றதை நேற்று நாங்கள் உறுதிப்படுத்தினாங்கள் பிரதேச செயலாளர். அடுத்த விடயம் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வீடமைப்பு மானிய திட்டத்தினுடைய முன்னேற்றம். அந்த வகையிலே மொத்தமாக 88 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டிலே இதுவரை 56.25 மில்லியன் ரூபாய் செலவீனமாக காட்டப்பட்டுள்ளது. இதனுடைய பௌதிக முன்னேற்றமாக இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 88 வீடுகள், அதிலே 2 வீடுகள் 100% பௌதிக முன்னேற்றத்தை காட்டுகின்றன. அடுத்தபடியும் நீதி மற்றும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் யாழ்ப்பாணத்தில் அத்திவாரம் போட்டபடி இருக்கிற வீடுகள் அதுகளுக்கு வருது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சினூடாக தேசிய ஒருமைப்பாட்டை மேம்படுத்தும் கருத்திட்டங்களாக இதிலே 3 வகையான கருத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. வாழ்வாதார கருத்திட்டங்கள், சுற்றுச்சூழல் கருத்திட்டங்கள் மற்றும் பன்மத விழா கருத்திட்டங்கள் என்ற ரீதியிலே இந்த முறை எங்களுக்கு 10 பிரதேச செயல பிரிவுகளுக்கான ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றது. நெடுந்தீவு, ஊர்காவத்துறை, யாழ்ப்பாணம், நல்லூர், சங்கானை, தெல்லிப்பளை, கோப்பாய், சாவச்சேரி, கரவட்டி, பருத்தித்துறை. இதிலே 35 திட்டங்கள் மொத்தமாக இனங்காணப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன. அந்த வகையில் 23 திட்டங்கள் முடிவுறுத்தப்பட்ட திட்டங்களாக இருக்கின்றன. இதற்கென ஒதுக்கீடாக 4.39 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றது. அதிலே 3.59 மில்லியன் ரூபாய் செலவீனமாக காட்டப்பட்டுள்ளது. அடுத்தபடியும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் 2025. இது 1000 ரூபாய் யாழ் மாவட்டத்துக்கு என 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த வகையிலே இதிலே வீதிகளாக 25 திட்டங்கள் வீதிகள் இனங்காணப்பட்டு அதற்குரிய பௌதிக முன்னேற்றம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலே மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு படுகின்ற திட்டங்களாகவும்
15 திட்டங்களும் ஏற்கனவே மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்ட திட்டங்களாக 10 திட்டங்களுமாக அந்த பௌதிக முன்னேற்றம் காண்பிக்கப்படுகின்றது. பௌதிக முன்னேற்றம் சைவராக இருக்குது. 4 மாதம் போயிட்டு எல்லாம் சைவர் போட்டுருக்கீங்க. எது காட்சிப்படுத்தப்பட்டது இல்லை, காட்சிப்படுத்தப்பட்டது 0. இந்த விடயம் தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய மாகாண பணிப்பாளர் எல்லாம் 0வில் இருக்கு. சொல்லுங்க. எல்லா இடமும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து நாங்கள் டிராக்டரில் லொரியில எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவே, ஆனால் இங்கே காணல உண்டு. இதில் இந்த 24 ரோட்டில் இப்போதைக்கு நாங்களும் 21 ரோட்டுக்குரிய எஸ்டிமேட் செய்து மதிப்பீடு செய்து இப்போ அனுப்புறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். பேலன்ஸை வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாங்கள் முடிச்சிடுவோம். ஒரு ரோட் நாங்கள் தொடங்கின ரோட், அந்த ரோட் வந்து 3rd Cross Street இந்த கோயம்புத்தூரில் அதை முடிச்சிருக்கிறோம். மற்றதுக்குரிய கோட்டேஷன் கோல் பண்ணி அந்த எவார்டிங் நேற்று நடந்திருக்கு. மற்ற எஸ்டிமேட்டெல்லாம் நாங்கள் செக்ரட்டரி அப்ரூவல் எடுத்த பிறகு தான் தொடங்கணும். அதை நாங்கள் இந்த கிழமைக்குள்ளே அதை அனுப்புறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி 4 மாதம் போயிட்டு ஒரு பிசிக்கல் ப்ரோக்ரஸ் நீங்கள் அதில் காட்டல, எல்லாம் 0 தானே இருக்கு. ஆல்ரெடி 4 மாதம் போயிட்டுது. இன்னொரு 3-4 மாதத்தில் அடுத்த பட்ஜெட் வந்துடும். அப்போ இன்னொரு 3-4 மாதத்தில் என்னோட 1000 மில்லியன் யூஸ் பண்ணீங்க நீங்கள் ஒரே அடியா. எல்லாமே சைவரில் இல்லைடா. மழை வந்ததும் இந்த 1000 மில்லியன் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட போறதில்லை. ஐயா, இது ஒரு கட்டாயம் கவனம் எடுக்கணும் நீங்க. ஏன்னா ஒரு மருதங்கனிலேயும் பாலம் ஒன்று தொடங்கி போட்டு அப்படியே சும்மா இருக்குது, இன்னும் நடவடிக்கை எடுக்கல. எனக்கு இன்ஜினியர் ஆள் சொன்னவர் காசை வந்து வேஸ்ட் ஆக்குற விதம் ஏனண்டா எடுத்துக்கொண்டா எல்லாத்துக்கும் உடனே காபட்டை போட்டு முடிச்சு விடுறாரு. சிம்பிளான ஏனண்டா காபட்டுக்கு கூட கோஸ் முடியும். அப்ப கிராமிய வீதிகளை நாங்கள் நார்மல் ரோட் போடுவோமா இருந்தா இங்கத்தைய சென்றாக்காரர் கூட பயன்பெறுவாங்க. இப்ப கிராமிய அன்றத்தோடு சொல்லியிருக்கார் கிராமிய வீதிகளை புனரமைக்கிறோம். அப்ப கிராமிய வீதிகளை நாங்கள் ஏன் நார்மல் ரோட்ல போட முடியாததுக்கான காரணம் ஒன்று இருக்குதானே. ஏன்னா நார்மல் ரோட் போட்டா கொஞ்சம் கூட தூரம் போடலாம். அப்ப இவையில் முந்தைய காலத்துல ஒரு குறுகிய காலத்துல ஃபண்டை செலவழிக்கணும் என்ற ஒரு சிஸ்டம் வந்த முட்டம் எல்லா இடத்துக்கும் காப்பீட்டு அடிச்சிருங்க. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது, அந்த காப்பீட்டை கூட செட் பண்ண வேண்டியது நிர்பந்தியத்துக்கு வருதா. ஏன்டா நார்மல் ரோட் போடுவோமா இருந்தா பிரதேச சபையால சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் கூட செய்யலாம். அப்ப இவே காசை வேஸ்ட் ஆக்கணும் இப்படி என்று கண்டுபிடிச்சிட்டேன் காப்பீட் போடுறது போய்ட்டா முடிச்சு விடலாம். அப்ப இது இப்படியே போகுமா இருந்தா வேஸ்ட் மணி மக்கள் இல்ல. வெள்ளிக்கிழமை செய்யணும்னா நீங்க காலமே எடுத்து வச்சிருக்கோம். என்ன விஷயம்? வெள்ளிக்கிழமை வருவாராம் எல்லாம் செய்து உங்களுக்கு இப்ப இந்த மீட்டிங் வரைக்கும் பிசிக்கல் ப்ரோக்ரஸ் சுமார் 5% போட்டுருக்கோம். எனக்கு போடையே கேட்டு இல்லை உண்மையா ரோட் வந்து ரோட் முடிக்கப்பட்டிருக்கு, காப்பட் போட்டாச்சு. அந்த 3rd Cross Street வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற 3rd Cross Street காப்பட் போட்டு முடிச்சாச்சு. இந்த ப்ரோக்ரஸ்ல அவன் காட்டப்படுகிறது. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் போடுறீங்க? எல்லாமே காப்பட்டா போடுறீங்க? எல்லா காப்பட்டும் கான்கிரீட் ரோட் பண்றது. டெண்டர் 50 மில்லியனுக்கு உள்ள ரோட்டுகள் இங்கே கோல் பண்ணப்படும். 50 மில்லியனுக்கு மேற்பட்ட ரோட்டுகள் எல்லாம் வந்துட்டு அங்க ஹெட் ஆபீஸால கோல் பண்ணப்படும். இல்ல கொஞ்சம் இருங்க. இந்த காப்பட் போடுற வேலை இது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய முடிவு. அதனால அது சம்பந்தமா பிரச்சனை இல்லை. ஆனா தேவையாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வேணா கன்சிடர் பண்ணுவோம். அது கான்கிரீட்டும் அடுத்தது காப்பட் தான் எல்லா விதிகளும் போட சொல்லித்தான் இருக்கு. அதுதான் அதனால தான் அவங்களோட வேலை செய்யறாங்க. இல்ல அது காப்பட் வந்து போடுறது பெரிய முதலாளிகள் செய்துட்டு போவாங்க. சாதாரண இல்ல அந்த கதை வேற உறுப்பினர். அது இல்ல இது இல்ல காப்பட்டே போட்டாலும் அதுல அதுல அந்த ஒரு 5% போட்டிருந்தா பரவாயில்ல. இல்ல எப்படி இல்ல எப்படியுமே தோல இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கல எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய இதுல வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்த முட்டாம் இந்த செல்வச்சன்னதிக்கு பின்னால் இருக்கிற ரோட்டை பற்றி கதைச்சார். யாரும் இதுவரைக்கும் ஜனாதிபதி கொடுத்த முடிவுக்கு இன்னும் இதுல அந்த ப்ரொபோசலை காட்டவில்லை, ஒன்று நடவடிக்கை எடுக்க இல்லை. அப்ப ஜனாதிபதிக்கு இதுல வந்து
வந்து கேட்டவர் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்டா தொண்டமனாருக்கு பின்னுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை கொஞ்சம் செய்த எங்கட ப்ரோசஸ் இருக்கா கேளுங்களேன். என்ன செய்த நாங்கள் மிச்சத்தை ஆன்சர் பண்றோம். நீங்க சொல்லுங்க நாங்கள் என்ன செய்திருக்கோம்ன்றது நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றது இருக்கா கேட்டுட்டு காய்ச்சிங்கன்னா இல்லை. சரி, எங்களுக்கு அந்த 1000 மில்லியன் வந்து இப்போ எங்களுக்கு எங்களோட டிரெக்டர் அறிவிச்சிருக்காரு வந்து இலங்கை முழுக்கையிலுமே வந்து ஜூலை 25க்கு முதல் முழு எஸ்டிமேட் தர சொல்லி என்னென்றால் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்குரிய ப்ராஜெக்ட் 3 மாதத்துக்கு மேலே அந்த டியூரேஷன் இருக்காது. அப்போ அநேகமாக வந்து எங்களுக்கு தரப்பட்ட அலோகேட் பண்ண மணி வந்து அநேகமாக எங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு முடியக்கூடியதாக இருக்கும். அடுத்த வந்து கௌரவ் எம்பி சொன்னது வந்து மெட்டலிங் டாரிங் ரோடை பற்றி எங்களுக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது கார்பெட்டும் கான்கிரீட் ரோடும். அது ரெண்டும் தான் எங்களுக்கு செய்யலாம்னு சொல்லி ஆர்டர் வந்து. ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ தீவு பகுதியில் வர 2 ரோடு வந்து எங்களுக்கு அந்த கண்டிஷனுக்காக கொண்டு போயிடாது. அதனாடி அனலதீவிலையும் நெடுந்தீவிலையும் உள்ள ரோட் மட்டும் மெட்டலிங் டாரிங்குக்கும் போகிறோம். மற்ற ரோட்டுகள் வந்து என்னென்றால் கூட லென்த் செய்கிறதுன்றது இல்லை ப்ராப்ளம். அதாவது ரோட் மெட்டலிங் டாரிங் செய்தால் ஒரு ரோட் வந்து 2 இயர்ஸ் இருக்கும். காப்பீடு செய்தால் இட் கோஸ் 15 வருஷம் இருக்கும். அதுதான் அதுன்ற காரணம் ஒழியது நாங்கள் காசை நாங்கள் டிசைட் பண்ணுறது இல்லை. அதை வந்து ஒரு ரோட் 2 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணுறதுல இவ்வளவு காசு செலவழிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தது நாங்கள் டெக்னிக்கலி அதை செக் பண்ணி தான் நாங்கள் அதை செய்கிறோம். அப்போ இதில் வந்து எங்கட பர்பஸ்க்காக நாங்கள் இந்த ரோட்டு செய்யல. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனும் முழுக்க ஹெட் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ்லேருந்து தான் வருது. இன்னென்ன கண்டிஷனுக்கெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அதில் வந்து நாங்கள் 2 ரோடு போன யூனியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஐலண்ட் வைடாக ஒரு ரோட்டும் ரூரல் ரோட்டில் தொடங்க இல்லைன்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் டிவிஷன்ஸுக்கும் ஒவ்வொரு ரோட் தொடங்க சொல்லி இருந்தவை. அப்போ அதன்படி நாங்கள் பருத்தூரில் ஒரு ரோடு கிட்டத்தட்ட காப்பீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அது குவாலிட்டியை பற்றி நாங்கள் செக் பண்ணோம். நீங்கள் இதை விட குவாலிட்டியை செக் பண்ணி கொள்ளலாம். இல்லை 90% போட்டிருக்கேன். நாங்கள் கொடுத்தது 90% போட்டு தான் கொடுத்துருக்கேன். நேற்று கொடுத்தது இல்லை 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 எங்களுக்கு ஒரு முன்னேற்ற அறிக்கையும் இதுவரை கிடைக்கல உங்கள்கிட்ட இருந்து. இல்லை நேற்று அந்த இல்லை இல்லை எங்களுக்கு அந்த கடைசியாக நேற்று மானப்படிப்பாளர் கேட்டு நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துறாங்க. இல்லை அது என்னென்னா நேற்று அனுப்பினது எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் நேற்று முன்தினம் இந்த ப்ரெசன்டேஷனை நாங்கள் ரெடி பண்ணி நேற்று இரவு வரைக்கும் எங்களுக்கு இந்த முன்னேற்ற அறிக்கை தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதுல வந்து நான் ஒரு பிரேக் டவுன் கேட்டேன்னா ஒவ்வொரு அதுல 10% 12% போட்டிருக்கு. இதுல இங்க 500 இருக்கு. நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க ஒரு அதுல போட்டிருக்கீங்க. இதுல இங்க 500. கௌரவ மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் அவர்களே, எதிர்வரும் மாதங்களில் சந்நிதி ஆலயத்தினுடைய உற்சவம் இடம்பெறவுள்ள நிலையிலே நான் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற வகையிலே அந்த வீதி புனரமைப்புக்கான முன்னேற்றம் என்ன நிலைமையிலே தற்போது காணப்படுகின்றது என்பது பற்றி இதிலே பிரஸ்தாபித்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும். அது வந்து எங்களுக்கு ஆடியில் மூன்று விதமான அலிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரோட் மெயின்டெனன்ஸ் என்று சொல்கிற பராமரிப்பு, மற்றது வந்து வைடிங் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது, இருக்கிற ரோட்ஸை அபிவிருத்தி செய்து பாவிக்கிறது, அடுத்தது வீக் பிரிட்ஜஸ், அடுத்த ஃப்ளட் டேமேஜ்னு சொல்லி இருக்குது. இப்போ நாங்கள் போன ஏப்ரலில் எஸ்டிமேட் அனுப்பியிருந்த நாங்கள் கிட்டத்தட்ட 399 இன்க்ளூட் டெக்னிக்கல் டோட்டல் காஸ்ட். இப்போ டெண்டர் கால் பண்ணி இப்போ அண்டை வேல்யூவேஷனில் இருக்குது. லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணினது. அதுவும் தொண்டமாடு வல்ல துண்ணாலையில் முதல் 4 கிலோமீட்டருக்குரிய மேபி என்னதோ 1 மந்தில் அது ஓட் பண்ணப்படும். அதே மாதிரி எஃப்னா பொன்னால பெயம்பட்டுள்ள பண்ண ரவுண்ட் போர்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரும், அப்புறம் வட்டுக்கோட்டை பொழுது அங்காலே ஒரு 3 கிலோமீட்டர் அப்படி பொன்னாலை ஜங்ஷன் மட்டும் அது ரெண்டும் டெண்டர் இவாலுவேஷனில் இருக்குது. ஆவரங்கால் தொண்டமனாறு நாங்கள் எஸ்டிமேட் அனுப்பிட்டோம். அது என்னென்றால் கிட்டத்தட்ட 900 மில்லியன் வாரப்படியால் ஆர்டிஏ டெண்டர் கால் பண்ணிடலாது. மினிஸ்ட்ரி தான் கால் பண்ணணும். அவை டெக்னிக்கல் ரிவ்யூவில் அது இருக்குது. அதே மாதிரி உடும்புராய் கற்பக பிள்ளையார் அது வைட்டிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டில் 112 மில்லியன் அது டெண்டர் கால் பண்ண ரெடி பண்ணினோம். சாவச்சேரி புலவலி இப்போ அண்மையிலாம் எங்களுக்கு டிசைன் கிடைச்சது. இப்போ நாங்கள் எஸ்டிமேட் செய்து இந்த நாளைக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி வழக்கையாறு புங்குடுதி குறிக்காட்மாவில் கடைசி ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸுக்கு நாங்கள் 600 மில்லியனுக்குரிய எஸ்டிமேட் செய்து அனுப்பியிருக்கிறோம். அது அங்கே ஹெட் ஹவுஸில் டெக்னிக்கல் வேல்யூ ரிவ்யூவில் இருக்குது. அதே மாதிரி கார்னர் சர்க்குலர் ரோட்டில் 0 to 2 வந்து அது கொஞ்சம் ஃப்ளடிங் ஏரியா வந்து அதில் இஷ்யூஸ் வந்து நாங்கள் போய் பார்த்து எஸ்டிமேட் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு 1 கிலோமீட்டர் கான்கிரீட் ஆகும், மற்றது காப்பேட் ஆகவும். அதில் 2 to 4 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து குறிக்கிட்டு ஜெட்டி வந்து கிட்டத்தட்ட அண்மையில் வெயிலணையில் டிஎஸ் ஆஃபீஸர் மீட்டிங் நடந்தது. இப்போ ஹெட் ஆஃபீஸிலேயும் போர்ட்ஸ் அத்தாரிட்டியும் ஆடியும் சேர்ந்து டிசைன் செய்து கொடுக்கணும். இன்னும்
டிசைன் ஸ்டேஜில் தான் இருக்குது. எங்களுக்கு அடுத்தது நைனாதேவி ஃபெரி வந்து இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பரில் எங்களுக்கு புதுசாக கிடைக்குமென்று எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சுது, 182 மில்லியன். அதே மாதிரி பிக் பிரிட்ஜஸில் வந்து 5 பிரிட்ஜஸ் எடுக்கிறோம். ஒன்று நாங்கள் இப்போ கட்டூன் மைடிட்டி 4.1 செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது 4 வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது, எவால்வ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு நிமிஷம் என்னண்டா நீங்கள் சொன்னது எனக்கு விளங்கினது, இதில் இருக்கிற கனவேருக்கு விளங்கி இருக்காது. அலோகேஷன்டா என்ன, இம்ப்ரெஷன்டா என்ன, நீங்கள் உங்களோட பெட்டி கேஷ் எவ்வளவு, அதுக்கு பிறகு ஸ்பெண்ட் பண்ண விளையாண்டு நீங்கள் எனக்கு அது நான் உங்களுக்கு கேள்வியாக போட்டிருந்தேன். நான் அதை நீங்கள் எனக்கு அனுப்பியிருந்தேன். நீங்கள் அதில் 10-12% நீங்கள் அலோகேஷன் வந்து இம்ப்ரெஸ் ஆக்கியிருக்கோம்னு போட்டிருப்பீங்க. மார்ச் மாதம் எங்களுக்கு இந்த பட்ஜெட் ஸ்பீச் முடிஞ்சது, மார்ச் 21. இப்போ ஜூலை 17 இன்றைக்கு என்றால் எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்க, இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு டெண்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த 4 மாதம் போயிருக்குதா? என்னன்றதுனா எங்களுக்கு அது டிசைன் செய்தன்றது நாங்கள் ரோட் அது முதலே நீங்கள் செய்து வச்சிருக்கணும். இல்லை என்னடா எங்களுக்கு வந்து போன டிசம்பர் போன வருஷம் எங்களுக்கு இந்த வருஷத்துக்கு வைட்டிங் அண்ட் இம்ப்ரூவ் பண்ண 200 மில்லியன் நிலைக்கு இருந்தால் அதுக்குரிய. இப்போ நான் கேட்குற இந்த அடிஷனல் ஃபண்டிங், இந்த 1000 மில்லியன்ஸ் வந்து உங்களோட வைண்டிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது வேறு, இது வந்து ரூரல் ரோடு. இது அப்போ இதே அதோட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் குழப்பி ஒரு சாம்பார் அடிச்சு விட்டோம்னா தெரியாமல் இருப்போம்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் 4 செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இல்லைனா எனக்கு இதுக்கு ஸ்பாயில சொல்லுங்க, இந்த 1000 மில்லியன்ல எவ்வளவுக்கு நீங்கள் இதுவரைக்கும் இது ப்ரொக்யூமெண்ட்டுக்கு அதாவது ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்னோட எஸ்டிமேட் இப்போ தான் எங்களுக்கு 4 மாதத்துல எஸ்டிமேட் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப இன்னொரு 3 மாதத்துல அடுத்த பட்ஜெட் வந்துடும். இந்த 1000 மில்லியன் வாய்ப்பீங்க, அடுத்த வருஷத்துக்கு இந்த காசு எடுப்பீங்களா? நீங்கள் கொஞ்சம் பொறுங்க. 3 months தான் இந்த ப்ராஜெக்ட். இப்போ வந்து இலங்கை முழுக்களும் இதே இதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அக்டோபரில் அநேகமாக இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். நாங்கள் ஒரு அடுத்தது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோடும் இண்டிவிஜுவல் கான்ட்ராக்டர் தான் கோல் பண்ணிக்கணும், பேக்கேஜ் பண்ணே இல்லை. அப்போ இங்கே லோக்கல் ஆட்களுக்கு தான் அநேகமாக கிடைக்கிறது பாசிபிள் இருக்குது. அப்போ எங்களுக்கு இதில் கூட ரோட் வந்து காப்பீட்டும் டைம் இருக்கிறபடியால் வந்து எங்களுக்கு 3 months மேலே டைம் எடுக்காது. அப்போ இந்த 1000 மில்லியன் வந்து இந்த வருடத்தில் நாங்கள் இப்போ ஜூலை ஆகஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களோ வேலை? ஜூலை ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அடுத்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் போட்டுருவோம். ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு ட்ரெஷரியிலேருந்து அதே பிறகு உங்களுக்கு எந்த அலோகேஷனும் வராது. அப்போ 1000 மில்லியன் 3 மாதத்துல பாய்ச்சிடுவீங்க. நாங்கள் இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிடுவோம். கௌரவ தலைவர் அவர்களே, மூழ்கடிக்கப்பட்ட பெரிய எடுக்கிறேன்னு சொன்னீங்க, திருவிழாக்கு முதல் எடுத்துட்டீங்களா? அன்றைக்கு அமைச்சருக்கு சொன்னீங்கள், அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக்கா வந்திருக்கேக்க திருவிழாக்கு முதல் அந்த மூழ்கடிக்கப்பட்ட பெரிய எடுக்கிறவனுங்க எடுத்துட்டீங்களா? இல்லை, அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் கௌரவ போக்குவரத்து அமைச்சரும் கடற்படையுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த கடிதத்தை உடனடியாகவே கடற்படை தலைமையகத்துக்கு அனுப்பினாங்க. அதனுடைய ரிமூவல் கோஸ்ட் வந்து பாரிய தொகை இருக்கிறபடியால் தங்கள்ட்ட அந்த நிதியிட்டம் இல்லை என்றதால் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கடற்படையை கொண்டு மனுவலாக செய்ய வழிகிட்டவே மனுவலாக அது செய்ய முடியாமல் போயிட்டுது. அதனால் அது அகற்றையில் நான் நினைக்கிறேன் அவையில் டெண்டர் ப்ரொசீஜரில் அதை அப்ரூவப்படுத்த வேண்டி இருக்கு முழுமை. அப்படி தான் நீங்கள் டெண்டரில் நீங்கள் அதை ஆப்ஷன் போட்டு விற்கல அது அகற்றப்படும். அப்போ திருவிழா முடிஞ்சு உங்களுக்கு தெரியும் தானே செய்திருக்க வேணும் செய்ய வேண்டிய அறிவிக்கே இல்லையே, கடித மட்டத்தில் இருக்கு. அப்போ உங்களால் ஏழான கருத்து சரியா செய்திருக்கோம், அதில் சொல்லியிருக்கோம். சொன்னாங்க செய்ய சொல்லி சொன்ன சரியா தற்போது அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். சரியா கௌரவ தலைவர், இந்த இதில் இந்த ஆடிய ரோட்டில் செல்லச்சன்னதி போகிற அந்த செல்லச்சன்னதிக்கு போகிற அந்த பாதை தொண்டமனாத வீதி, அதில் வந்து அந்த கோயிலுக்கு பின்னால் கோயிலுக்கு பின்னால் வந்து ரோடுக்கு மேற்கு பக்கம் வந்து தண்ணி கடல் தண்ணி வந்து உள்ளுக்குன்னு சொல்லி அந்த மக்கள் வந்து கேட்டவர்கள் அதில் ஒரு பராட்சி ஒன்று போடுவோம்னு சொல்லி வந்து. ஏனென்றால் மக்களின் ஆலோசனையும் பெற்று இல்லாட்டி அந்த நிலங்கள்லாம் உவர் தண்ணியாக மாறுதுன்னு கேட்டால் நான் பீடிட்டு சொன்னேன். நான் அதை சந்திக்கிறதுக்கும் ஆக்கள் ஒழுங்கு செய்து கொடுத்தா இதுவரைக்கும் சந்திக்கவும் இல்லை, அது சம்பந்தமான ஆலோசனையும் எடுக்கப்படவில்லை. அது ஏனென்று நான் இதில் கேட்கிறேன். நான் இப்படித்தான் ரோடு எல்லாம் போட்டு கன ரோடுகள் வந்து வெள்ளம் நிற்கிற நிலை கிடக்குது. மக்கள் கோரிக்கை அந்த இடத்துல ஒரு பராட்சி ஒன்று போடுவோம்னு சொல்லி. ஐயா என்னன்னு சொன்னா எல்லா ரோட்டை பற்றி கதைச்சிங்க என்ன சொன்னா கீரிமலை நவலேஸ்வரம் கோயில் இல்ல வர இந்த என்னுடைய கேள்விக்கு பார்த்து சொல்லிட்டு
அந்த இடத்துல வந்து ரோட்டுக்கு மேற்கு பக்கம் வந்து வெள்ளம் போகும். அந்த இடத்துல வந்து தண்ணியை குறைச்சி கூட்டுறதுக்கான ஏற்பாடு செய்யறதுக்கான நடவடிக்கை இருக்குது. அது மக்கள் கேட்டது அல்லது மக்கள் ஆலோசனையினால் பெறப்பட்டதா இருந்தால் என்ற கேள்வி. எஸ்டிமேட் செய்யப்பட்ட அறிக்கையாச்சு எல்லாம் வந்ததால வந்துட்டு மினிஸ்ட்ரி அதை போய் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கு. இந்த பராஜ் போடுறது என்று சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஸ்டடி. இது வந்துட்டு ஸ்டடி பண்ணி இந்த ரோட் செய்த பிறகும் இந்த பராஜ் என்ற வேலையை செய்து கொள்ளலாம். உண்மையாக தேவை ஏற்படும் பொழுது அதை செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் டிசைனோட அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ண இல்லை. அதுல வந்து செய்யலாமா இல்லைன்னு இது ஒரு காலதாமதமா போகும்ன்றதுக்காக நாங்கள் டிசைன் செய்து அனுப்பிட்டோம். இப்போ அதுக்குரிய டெண்டர் பண்ணுற நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்றாங்க. டெண்டர் பண்ணினாலும் அந்த ரோட் வேலைகள் வந்துட்டு அது 6 கிலோமீட்டர் இருக்கிறார்ல, அது வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து நெக்ஸ்ட் இயரும் அது கன்டினியூஸாக அந்த ரோட் செய்யப்படும். இதோட இவங்களோட அந்த பராஜ் போடுற விஷயம் என்று சொல்றது இது உண்மையாக அது சரியான ஒரு நிறுவனங்கள், அதாவது இரிகேஷனாலையும் ஆர்டிஏலையும் அங்கே இருந்து உண்மையாக ஸ்டடி பண்ணப்படணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் டக்கண்டு எடுத்து ஒரு தீர்மானம் எடுத்து பராஜ்னு போடையில போட்ட பிறகு இன்னொரு பிரச்சனை வந்துடும். அதனால நாங்கள் அந்த ப்ரொபோசலை கன்சிடர் பண்றோம். இல்ல பராஜ் போடுறதுக்கு முன்னால மக்கள் தங்களோட கருத்தை சொல்றதுக்கு கூட கேட்டது ஆலோசனை பெறதுக்கு நீங்களும் ஓமன் சொல்லி சந்திக்கிறதுன்னு சொல்லி, ஆனா இதுக்கும் சந்திக்கல. அது ஏன் அது இல்ல என்னடா எங்க யாழ்ப்பாணத்து ரோட்டுகள் மட்டும்தான் நாங்கள் எப்ப ஒரு நாளைக்கு ரோட்டை போடுவோம், பிறகு பக்கத்துல காண கட்டுறதை பற்றி யோசிப்போம். தெற்குல போய் பாருங்க எப்படி ரோட்டு போடுறாங்க, நிலத்துல படுத்திருக்கணும் மாதிரி கிடக்காங்க. நீங்கள் போடுற ரோட்டுகளை பாருங்க, மனுஷன் அதெல்லாம் போகவே பயமா கிடக்கு. இல்ல எனக்கு இந்த பதில் வேணும் இருக்கு. என்ன இருக்கு சந்நிதி உற்சவத்துக்கு முன்பதாக இப்போது அதிகாரிகள் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வீதி அபிவிருத்தி தொடர்பாக 900 மில்லியன் ரூபாய் அந்த டெண்டர் ப்ரொசீஜரின் அடிப்படையில் அது மினிஸ்ட்ரி தான் கோல் பண்ண முடியும் என்று. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் ஒரு கேபினெட் அமைச்சர் என்ற ரீதியிலே அந்த விடயத்தை அந்த சந்நிதி உற்சவத்துக்கு முன்பதாக இயன்ற வரையிலே கேள்வி கூறல் ஒன்றை மேற்கொள்வது கூட அவசியமானது. ஏனென்று சொன்னால் அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வருகின்ற வீதி, அது எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை பிரதேசத்தினூடாக செல்கின்ற ஒரு பெரிய வீதி. அதே நேரத்தில் வளமையாக அந்த வீதிகளை தற்காலிகமாக புனரமைக்கின்ற ஒரு செயற்பாடு தான் இடம்பெற்று வருவது இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை அந்த வீதியை இருந்தால் அதை விரைவுபடுத்துமாறு தவிசாளர் கேட்கிற கேள்விக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இந்த ரோட் வந்து இந்த வருஷம் இல்ல, இந்த ரோட்டை இப்ப அந்த அவங்க அந்த உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல செய்து முடிக்க முடியுமா? செய்ய முடியுமா? அதுக்கு மேல தொடங்கலாம். முடிக்கல இந்த வருஷம் முடிக்கலாது. ஐயா என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தெரியாதால கேக்குறேன். இப்ப நீங்கள் அது பெரிய ஒரு ஃபுல் ரோட்டுக்கு தான் 900 மில்லியன் எஸ்டிமேட் பண்ண, ஏன் நீங்க பிரேக் டவுன் பண்ணி எஸ்டிமேட் பண்ணலாம்? அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க. நேரடியா ஒரு கான்ட்ராக்டா செய்ய சொல்லி. சரி, அப்ப இப்ப நீங்க ப்ரோபோசல் கொடுத்தீங்க மினிஸ்ட்ரிக்கு. அப்ப எனக்கு தெரியும் 300 மில்லியன் தாண்டினா மினிஸ்ட்ரி தான் கோல் பண்ணலாம். முதல் 300 மில்லியன் முதல் அரிவாசி ரோட்டை தான் நாங்க எஸ்டிமேட் பண்ணது. பிறகு திரும்பி மக்களோட ப்ரோபோசல் வந்தது அரிவாசியா வைக்க வேணாம், முழு ரோட்டும் செய்யப்படணும். அதனால திரும்பி நாங்கள் எஸ்டிமேட் செய்து திரும்பி எடுத்து அனுப்பி அதுக்குரிய அலோகேஷன் உங்களுக்கு இருக்குதானே? அலோகேஷன் மினிஸ்ட்ரியால இருக்குது. அப்ப நீங்க எப்ப கடைசியா மினிஸ்ட்ரிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அதை டெண்டர் கோல் நாங்கள் வந்து எங்களோட ஆர்டிஏ டைரக்டர் ஜெனரலுக்கு தான் அனுப்புறது. அவங்க அந்த அமௌண்ட் அளவை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு தங்களோட லெவலுக்கு மேலே இருக்குன்னு சொன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்க டிஜிக்கு இந்த ரோட் போடணும் ப்ரோபோசல் இத டெண்டர் கோல் பண்ணி இந்த இது அனுப்பி நான் நம்புறேன் 2 மாசத்துக்கு முதல் 3 மாசமா இருக்கும். 3 மாதத்துக்கு முன்ன அனுப்பிட்டீங்க, என்ன உங்களுக்கு வரே இல்லையா? இல்ல அது வந்து இப்ப ப்ரோசஸ் செய்து கொண்டிருக்காங்க. என்ன பண்றதுக்கு ஐயா கொஞ்சம் எங்களை கதைக்கப்படுங்க. என்னன்னு சொன்னாங்க எங்களுக்கு இந்த கீரிமலை நகுலேஸ்வரன் கோயிலிருந்து சேந்தாங்குளம் வரையிலான பகுதி வந்து ரோட்டும் போடாமல் இருக்குது, மற்றது கேனுகளும் கட்ட வேணும். ஏன்னா மழை காலத்தில் வந்து எங்களுக்கு வெள்ளப்பெருக்கு காரணத்தினால அந்த வீதியோரத்தில் இருக்கிற அந்த வாய்க்காலை நாங்கள் என்ன செய்யறோம்னால் ஒவ்வொரு வருஷமும் பிரதேச செயலகம் ஊடாக வைக்கோ மூலமாக அந்த வாய்க்கால்களை நாங்கள் ஒவ்வொரு முறையும் பெற்றதும் மூடுறதுமாக இருக்குது. அந்த இடம் வந்து 2011ஆம் ஆண்டு மீள் குடியேற்றப்பட்ட பிரதேசமாக இருந்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு புனரமைப்பும் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து நாங்கள் எத்தனையோ மீட்டிங்கில் கதைச்சும் இதுக்கான முடிவுகள் ஒன்றும் எடுக்கவில்லை. இது சம்பந்தமான ஒரு முடிவை எங்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கௌரவ தலைவர், என்ன கேள்விக்கும் பதில் சொல்ல என்றால் எந்த கேள்வி பதில் சொல்ல நான் கேட்டனால் அந்த பிரச்சனைக்கு மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை கூட கேட்கணும்.